ஹலோ guys, வெல்கம் டு 7% ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரிஸ் பார்த்துன்னு சேனலில் அருமையான சீரிஸ் ஆலிஸ் இன் போர்டர்லேண்ட் சீசன் 3. ஸோ 2 எபிசோட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். லாஸ்ட் எபிசோடில் 2 கேமு ஸ்டார்டிங்கில் அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த கேம். அதிர்ஷ்டம் அது ஒரு நம்ம டிவியில் ஒரு ஷோ நடத்துவோம், ஸ்கூல் பசங்கள்லாம் கூப்பிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேமு. சிம்பிளான இதுதான். ஆனால் அந்த 5 மில்லியன் ஆரோவா தப்பா சொன்னா அதோட டிஃபரன்ஸ் வச்சு பண்ணானுங்க. 8 பில்லியனுக்கு 7. லாஸ்ட் கேள்வி தான் செம்ம கேள்வி. நீ எப்படி சொன்னாலும் ஒரு அளவுக்கு தான் உன்னால கரெக்டா சொல்ல முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ அது வந்து 7.8 பில்லியன் சொன்னாங்க. இது பாப்புலேஷன் இவன் வந்து 7.7 அந்த மாதிரி சொல்றான். ஆரிசு சொன்னதே ஒரு 100 மில்லியன் தான் டிஃபரன்ஸ். வேற எவனா ஒருத்தர் டக்குன்னு ஒரு 5 அப்படின்னு சொல்லியிருந்தானா அவ்வளவுதான். அந்த இடத்துல யாரோ வந்து இல்லாத இடத்த வந்து பார்க்கத்தே கஷ்டம். இன்னொரு கேம் வந்து கார்ட் கேம். அது வந்து அந்த இந்த கேம் மாதிரி கிடைக்கிறது. டீமா வைரஸ் சென்டர்ல தான் நடக்குது. வைரஸ் சென்டர்ல தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வச்சிருந்தாங்க ஒரு கார்டு கேமு. அதில் பார்த்தோன்னா ஷார்ட் கன்னு, ஜாம்பி கேமு. அதில் வந்து ஷார்ட் கன் வந்து ஜாம்பியை கொல்றதுக்கு, கியூர் வந்து ஜாம்பியை கியூர் பண்ணுறது. ஆனால் வந்து ஹியூமனாகவும் இருக்கலாம். அது வந்து சூப்பராக சைக்காலஜிக்கலாக இருந்தது அந்த கேம். ஏன்னா இப்போ நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், இவங்க எல்லாரும் வந்து ஜாம்பியை வந்து கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கியூர் பண்ணுறது தான் பிளான் வச்சுருந்தாங்க ஒரு டீம். ஆமாம். ஆனா நடுவில் திடீர்னு என்னன்னா நம்ம ஏன் வந்து கியூர் பண்ணணும், ஜாம்பியை ஃபுல்லா சாவச்சிட்டா நம்ம பாட்டு ஃப்ரீயா ஜாலியா. யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் தப்பிக்க முடியும் கேம் எண்ட் ஆகும்போது. ஹியூமனா இருந்தாலும் சரி, ஜாம்பியா இருந்தாலும் சரி. ஸோ வந்து அவங்க சொன்னதும் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து கியூர் பண்ணி அப்புறம் வந்து யார் கார்டு அதிகமா இருக்குன்னு பார்த்து அங்க ஒரு காம்படிஷன் வச்சுக்கிறதுக்கு சாவச்சிடலாம எல்லாரையும். ஒருத்தரோட மைண்ட் செட் அவங்க எப்படி நல்லவங்களா யோசிக்கிறாங்களா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நீ வந்து ஒருத்தனை காப்பாற்றணும்னு யோசிக்கிறியா இல்லை நீ பொழைச்சிக்கணும்னு யோசிக்கிறியா, அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா புதுசாக ஒரு கேரக்டர் வேற ரேன்ட்டு. அவ ஒரு பிளான் வச்சிருக்கா. அவர்கிட்ட ஒரு வேக்சின் கார்டு இருக்கு. ஸோ மொத்தம் 4 தான் நினைக்கிறேன் வேக்சின் கார்டு. ஸோ அவள் பிளான் சொன்னா, ஆனால் அதை மாற்றி ஒன்று நடந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்ல போய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போதான் ரியல் கேம்ஸே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரியல் கேம் ஆரம்பிக்குது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேம்ல எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த எபிசோட பேர் வந்து எபிசோட் 3 தான். பேர்லாம் கிடையாது. ஆமாம். ஸோ எபிசோட் 3 ரியாக்ஷன் போ. தடுப்பூசி கார்டு கிடைச்சதா? என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒழுங்கா உண்மையா சொல்ற. நீ ஜாம்பியா மாறிட்டியா என்ன? ஆமா, நான் ஜாம்பி ஆயிட்டேன். இவன் நம்ம கிட்ட மறைச்சிருக்கான்டா. இல்ல, நான் சொல்லணும்டா இருந்தேன். என்ன ஜாம்பி ஆக்குனது யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஜாம்பியை சுட்டுடலாம். அடுத்து நீதான் அந்த ஜாம்பியை போட்டுரு. எதை? வேற யாரையாவது அனுப்புங்க. இவனை விட்டுருங்க, பாவம் சின்ன பையன். நீ போக தேவையில்ல. இப்போ இதை நியாயமா பண்ணலனா இது வரைக்கும் ஷார்ட் கன் கார்டை பயன்படுத்தினவங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராவது இன்னொருத்தரை கொலை பண்றதுக்கு ஆசைப்படுவாங்களா? யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. சரி, நீ எப்படி? அப்போ நீ போட்டியில யாரையுமே கொன்னதே இல்லையா என்ன? மொத்தவங்கள தியாகம் பண்ணாம இந்த போட்டியில ஜெயிக்கவே முடியாது. நீ போகாத. அவனை பிடிங்க. நீ மட்டும் பண்ணலனா நாங்க இவனை சுற்றுவோம். போகாத. வேண்டாம், கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். ஆரம்பிக்கலாம். மன்னிச்சிருங்க. கற்றுக்கணும்னு வச்சுக்கோ, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஒரு உங்களுக்கு தான் ஆடணும்னு நினைக்கிறேன். வந்து போச்சு. நீ, நான், மோனிகா.
என்னை மன்னிச்சிருங்க. இவனோட கேம் ஞாபகத்தா ரியல் லைஃப் எப்படி வந்தாங்க பண்ணினால இன்னும் 4 சுற்றுகள் இருக்கு. தயவு செஞ்சு உங்க எதிராளியை தேர்ந்தெடுத்து தொடுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா. பண்ணிட்டியா இல்லையா? ஆமா பண்ணிட்டேன். இப்பதான் நீ நல்ல பையன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. பிரமாதம். அரிசியில பிஎஸ்சி போறாங்க. நோபுங்க. அவனா? நீங்க போங்க, நான் வரேன்னு சொன்னான். அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல தப்பிச்சு வந்தோம், அவங்க கூட நல்ல க்ளோஸ்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணாங்களோ, எல்லாம் பேசலாம். இவன் தான் அந்த பையனை ஜாம்பியா மாத்துனா. அந்த பையனையா? இவன் தானா அது? ஆமா. அப்ப நோபு அவன் எங்க போனா? அப்போ அவன் தனியா நடந்து போறத பார்த்தேன். திருட்டு பொறுக்கி. அவனை இழுத்துட்டு வாங்க. சரி, தோ வரோம். இங்க இருக்க எல்லாரும் ஜாம்பியானதை மறைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மசாட்டாவும் நோபுவும் கூட இதுதான் பண்ணிருக்கானுங்க. இன்னும் நிறைய ஜாம்பிங்க பதுங்கி இருக்கு. சரிதான், உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இவங்க உங்க கார்ட்ஸ் காட்டக்கூடாதுங்களா? அப்படின்னா நான் இல்ல, நான் ஜாம்பி இல்ல. இல்ல இல்ல, இவர கொடிய விட்டதுல நடுங்கிட்டு இருக்காரு. இது முதல்ல ஆரம்பிச்சு வச்சாலே ரேய், அவளே ஒரு ஜாம்பி தான். சொன்ன மாதிரியே அவளை காணமே. ஒருவேளை அவையே ஒரு ஜாம்பி உள்ள வழியா இருக்க கூடாது. என்ன? அவகிட்ட உண்மையிலேயே தடுப்பூசி கார்டு இருக்கா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது. வேலை அவ சொன்ன எல்லாமே பொய்யா இருந்தா, அவ இங்க வந்ததுக்கான காரணமே ஜாம்பிய பரப்புறதுக்கா இருந்தா என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஜாம்பிகளை நம்ம முடிச்சிடலாம். கண்ணுல சிக்கிற ஜாம்பிகளை போட்டு தள்ள. ஏய் அமைதியாவா? இல்லை, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ஜாம்பி கார்டு வச்சாதானே ஷாட்கன் ஒர்க் ஆகும். ஜாம்பி கார்டு வைக்கலன்னா அதான் அவனுக்கு ஜாம்பி ஆளு கியூர் பண்றது. இல்ல எல்லா கார்டையுமே எடுத்துதானே ஆகணும். வச்சிருக்க எல்லா கார்டையும் திருப்பி தானே ஆகணும். முன்னாடி இப்போ கையில் 5 கார்டு இருக்குதா, அதில் ஒரு கார்டு ஜாம்பி, 3 கார்டை தான் வைக்கிறாங்க. ஜாம்பி கார்டு அங்கே வைக்கலன்னா அதுக்கு ஒர்க்கெல்லாம் கேம் இதுவாக சாவுற மாதிரி ஆகும். அது எல்லாமே அது வந்து பிளேயரோட டிசிஷன். எந்த கார்டு வைக்கணும் வைக்கக்கூடாது. போனதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு உதவி பண்ண. எதுக்கு? அந்த அந்த தடுப்பூசி கார்டை என் மேல பயன்படுத்துறியா? எங்கடா ஓடுற? நிறுத்துங்க. இன்னும் 3 சுற்றுகள் இருக்கு. தயவு செஞ்சு உங்க எதிராளியை தேர்ந்தெடுத்து அவங்கள தொடுங்க. இவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க. உங்க சீட்டுகளை வரிசையா வைங்க. இந்த இதுதான்டா கேட்குறேன். 3 கார்டு வைக்கிறாங்க. இப்போ என்கிட்ட ஜாம்பி இருக்கு. இப்போ அவன் ஜாம்பி கீழே வைக்காம இருந்தா என்ன ஆகும்? வைக்காம இருந்தால் மேட்ச் முடிஞ்சுட்டு நிறைய இதில் மேட்ச் முடிஞ்சு அப்படி எரிஞ்சு போயிடாது தெரியுமா? சாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த டவுட். தலைகிட்ட கியூர் இருக்கு. நோபு, எங்கடா நீ ஜாம்பி தானே? என்ன? எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ இப்போ நான் சொல்றத மட்டும் செய்டா. இவங்கிட்ட பறிப்பு சொல்றானா?
துரதிருஷ்டவசமா இங்க நினைக்கிறத விட இங்க ஜாம்பிகள் ரொம்ப அதிகமா பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீ ஜாம்பி ஆகிறது உனக்கு தான் நல்லது. ஆ, அது உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா மனுஷங்களுக்கு ரொம்ப இலகுன மனசு, அவ்வளோ சீக்கிரம்லாம் சுட்டு கொல்ல மாட்டாங்க. அந்த முக்கியமான தடுப்பூசி கார்டை இன்னொருத்தர் மேல பயன்படுத்துறதுக்கு தயங்குவாங்க. அந்த கார்டை அவங்க வச்சுக்கிட்டே இருந்தா ஜாம்பி பெருகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தடவை நீ ஜாம்பியா மாறிட்டா அதுக்கப்புறம் ஜாம்பி கார்டை பயன்படுத்த தயங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. போட்டி முதல்ல ஆரம்பிச்சப்போ 4 ஜாம்பிகள் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த ஜாம்பிகள் நாம எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா பரவி இருந்துச்சுன்னா ஜாம்பிங்க பெரும்பான்மைக்கு வர எத்தனை சுற்று ஆகும்னு தெரியுமா? வெறும் 3. எந்த பக்கம் பாதுகாப்பானதுன்னு உனக்கு தெரியலையா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். இப்போ நான் சுடப்பட்டு செத்து போனாலும் இந்த போட்டியோட முடிவுல நீயும் சாக தான் போற. இல்லைன்னா ஒழுங்கா நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீ ஜாம்பி ஆகி தப்பிச்சுக்கோ. ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் வந்திருக்கணும். எல்லாம் போச்சு. ரேயும் ஆபத்துல இருக்கா? முடிஞ்சது. நோபு, நாம சாக போறோம். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னேன்னு சொல்லி இப்போ ஜாம்பி ஆயிட்டான ஒரு வேலை ஹீரோ. என்ன பண்ணாங்க தெரியலையே. நாம தான் இப்போ ஜெயிக்க போறோம். கண்டிப்பா இது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஜாம்பி அணியோட ஆளுங்களை கொன்னதுனால அவனுங்க நம்மள கொல்ல பாக்குறானுங்க. ஆனா அவனுங்களுக்கு இந்த கேம்ல ஜாம்பியால மனுஷங்களை கொல்ல முடியாதுன்னு தெரியாது போல. நீ சாகணும்னு ஆசைப்பட்டா எப்ப வேணாலும் ஜாம்பியா மாறிக்கும். அவனுங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கணும். இங்க வா சீக்கிரம். என்னாச்சு? தயவு செஞ்சு கேளுங்க. சொல்ல மாட்டாங்க. என்னடா புஷ்டானோல அதுகிட்ட நிஜமான சாமி கார்டு இல்லை. என்னாச்சு? ஒருவேளை இவனை சாமி அம்மா தப்பிச்சு விட்டுச்சா? என்னை ஏமாத்திட்டா. சாமி மாற்றி விட்டுச்சு. ரே உயிரோட தான் இருக்கியா? இன்னும் 2 சுற்றுகள். தயவு செஞ்சு உங்க எதிராளியை தேர்ந்தெடுத்து அவங்கள தொடுங்க. நீ ஏன் கூட விளையாடுற? கடைசியில் இந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இவ்வளோ கஷ்டம் நம்ம எடுக்குது. கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் மாட்டிச்சுன்னு ஜாம்பி தான் ஜெயிப்பாங்க. க்ளீனாக இருக்கணும் கண்ணாடி. அப்போ நீயும் அப்படிதான் நினைச்சிருக்க? ஆமா, நியாயப்படி பார்த்தா எண்ணிக்கையில் அதிகமாகி ஜாம்பிங்க ஜெயிக்கணும். இல்லைன்னா ஜாம்பிங்க எல்லாத்தையும் கொன்னு மனுஷங்க ஜெயிக்கணும். இது 2 பேருக்கும் சண்டையில முடியும்னு நினைச்சேன். ரே, என்ன? ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ ஜாம்பி இல்லைல்ல? உங்க சீட்டுகளை வரிசையா வைங்க. ஒருவேளை நீ ஜாம்பினே வச்சுப்போம். இந்த நம்பிக்கை தீர்மானத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்த? தடுப்பூசி காடை வச்சு யாரும் உன்னை காப்பாற்றலைன்னா கடைசியில் நீ செத்துருவ. நன்றி கடனுக்காக கூட யாரும் உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்காத. உன்னை மாதிரி யோசிக்கிற ஒரு ஆள் கண்மூடித்தனமாக அர்த்தவங்களை நம்பி தன்னுடைய உயிரை பணைய வச்சுக்கவே மாட்டாங்க. புரியுது, நல்லா புரியுது. ஒருவேளை உண்மையாகவே நீ ஒரு ஜாம்பியா இல்லாமல் இருந்திருந்த அப்போ இந்த திட்டம் சரியாக இருந்திருக்கும். அப்படி ஒரு விஷயம் சாத்தியமா? உண்மையிலேயே உன்கிட்ட ஒரு ஜாம்பி கார்டு இல்லைனாலும் கூட நீ சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு மற்றவங்களுக்கு நம்பிக்கை உருவாயிருக்குன்னா அது சாத்தியம்தான். பொயிலிருந்து நம்பிக்கை தீர்மானம் உருவாயிருக்கு. ஏன்னா நம்புறவங்க இருக்கிறதுனால தான் நம்பிக்கையை பிறக்குது. புரியுது, நல்லாவே புரியுது. அதனால தான் இக்கினோக்கு எதிராக போட்டி போட்டப்ப கூட நீ சாகல. அவன் உனக்கு எதிராக ஷாட்கன் கார்டை பயன்படுத்தினான்ல, ஆனாலும் நீ சாகவே இல்லை. ஏன்னா நீ ஒரு ஜாம்பியே கிடையாது. ஆரம்பிக்கலாம். என்ன நம்மளுக்கு மேல புத்திசாலியா இருக்காங்க.
ஒரே கார்டை தானே வச்சிருக்காரு. அப்போ நீ எதுக்காக ஏன் கூட விளையாடுறதுக்கு வந்த? உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் ரே. மறைப்பு விட்டுறான். ஐயோ இதே எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. ஜாம்பியா? அவ்வளோ அந்த மாதிரி சாம்பி ஆயிட்டாங்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட பொய் சொல்லதான் செய்றாங்க. அவங்க கிட்ட தான் இன்னொரு எடுத்துக்கிறான். அவங்க கிட்ட ஜாம்பி ஆகி இப்போ நீயும் ஜாம்பி தான். ஜாம்பி தான் ஜெயிக்கணும் அவ்வளோ உறுதியாக நம்பினல்ல. அப்போ நீ ஏன் ஜாம்பியா மாறாம இருக்கு? நான் அப்படி நினைச்சேன்தான், ஆனா உறுதியா தெரியல. ஐடியா நான் இல்லை. தீர்மானத்தை உருவாக்குனப்போ மனுஷங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இதை உருவாக்குனேன். ஆனா எனக்கு உண்மையாவே தெரியல. நான் கடைசியில தான் முடிவெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் இக்கனோவையும் மத்தவங்களையும் சொன்னாடா. மனுஷங்களோட இறக்கமே இல்லாத தன்மை தான் ஜெயிக்கும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அரிசு உன் கூட விளையாடும் போது தான் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நன்றி. இப்போது இறுதி சுற்று தொடங்குகிறது. நேரம் இல்லை. எப்போல இருந்து நீ ஜாம்பியா இருக்க? அப்போ கார்டு வைக்காம போகலாம் போலடா. கலக்குறான். ஜாம்பி தான் அதிக எண்ணிக்கை இருக்கு. டெச்ச தேடி போயிட்டான். யார் சொல்றாங்களோ இங்க இருக்கா. தயவு செய்து உங்க எதிராளியை தேர்ந்தெடுத்து அவங்கள தொடுங்க. போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஷாட்கன் கார்டு இல்ல. அவனே செத்துடா. ஆரம்பிக்கலாம். நான் உனக்கு அப்புறம் புரிய வைக்கிறேன். இங்க பாரு கசுயா, இது உன்னை காப்பாத்திருக்கேன். இத்துடன் இறுதி சுற்று முடிந்தது. இப்போது போட்டியோட முடிவுகள் அறிவிக்கப்படும். ஜாம்பிகள் 32, மனிதர்கள் 13. ஜாம்பி ஜெயிச்சிட்டாங்க. அப்போனா காலியா அவனுங்க இந்த டிசி ஆக்ஷன் போகும்போது ஆரிசு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாம்பி நிறைய இந்த 3 பேர் ஸ்டார்டிங் வந்து ஜாம்பி தானா? ஜாம்பியா மாறி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. மனுஷங்க குறைவா இருக்கிறதுனால இந்த 13 பேருக்கும் இதோட போட்டி முடியுது. போட்டி முடிஞ்சது. சீல பண்ண போறாங்க சொன்னா ரே கூட அண்ணானே அவன் அந்த பொண்ணு என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு யாரு? அவ்வளோ ஜாம்பியா மாறிட்டாரு. ஜாம்பி காட்டவே இல்லை. அழகா வந்து எல்லாரும் ஜாம்பி கூட இல்லாம அப்படி இருந்தா வின் ஆவாங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? மனுஷன் சைக்காலஜிக்கலா தான். இதே மாதிரி வேற 3 இடத்துல நடந்துட்டு இருக்கா? இதே கேமா இருக்காது, வேற கேம்ஸ் இருக்கு. அவன் பொண்டாட்டி அந்த வீல் சேர்ல இருக்கிறவனு காணும். நீ எங்க கூட வா. யாருமே நம்பிக்கையே இல்லாம இருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து நானும் உங்ககிட்ட வேக்சின் தான் இருக்கும்னு நினைச்சேன். யாருக்கும் சுவாசம் இல்லாம பொண்டாட்டிய காணுங்க. இது விட பேட் வேர்ட்ஸ்ல தப்பா நினைச்சுக்காத. இது வந்து அந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சன் ஆஃப் நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. இன்னொரு ஸ்குவிட் கேம் எடுத்து பாரு. அந்த வெறும் போட்டி தானே. ரிகார் அந்த ரவுண்டு அது ரியாக்ஷன் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அந்த 5 கேம் இருக்கு. சிரிப்பா இருக்கும். சரி தூங்கலாம். அவ்வளோதான். இப்படி பண்ண காலையில முடி கலையாம இருக்கும். ரொம்ப நன்றி அக்கா.
நான் உன் அக்கா இல்ல. ஆக்சுவலி அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணியிருக்காங்க பேட் வச்சு அதெல்லாம் பண்ணாம பண்ணாம அது அதே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அரிசு இன்னும் தூங்க போகலையா? அநேகமா அவன் மனைவியை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். எனக்கு பொறாமையா இருக்கு. என் புருஷனும் இருக்கானே, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் அடிப்பான். அவன் செத்தா நல்லா இருக்கும்னு நிறைய தடவை நினைச்சிருக்கேன். இந்த செத்து போயிட்டேன். இப்படி பாசமா இருக்கிறத பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. பழைய நினைவுகள் வரும். அவன் என்ன வச்சிருப்பானுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் நம்ம கூட இருந்தா கரெக்டாக அதை இவங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு வச்சிருப்பானு. மூலக்காரி அவர்த்துக்கா குரூப் நம்ம அங்கே இங்கே எங்கே மாட்டிக்கிறாங்க தெரியல. இப்போ அவங்க காட்டவும் நினைக்கிறேன். அவங்கள வந்து வானத்தை பார்த்து சே பின்றான்ல எப்படி வைக்கிறான். இல்லை அவன் தான் நினைக்கிறேன். இல்லடா அவதான் என்ன பண்ணுகிறவ எதுக்கு வரத்துக்கு யோசிச்சா இவ்வளோ டீம் இருக்கா போலுதுரா, அவ்வளோ ஆடுனுக்குறா. ஹரிசு ராத்திரி வந்துருவல்ல? ஏய் என்னாச்சு? இப்போ எங்க இருக்க? ஹரிசு நான் வரவா? அப்பாவா சும்மா இது போல டியூஷன்ல தானே போனா. உசகி மன்னிச்சிரு அப்பா, மன்னிச்சிருங்க. என் கனவுல கூட அப்பாவை பத்தி தான் நான் எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். திரும்பவும் என் அப்பாவை பார்க்கணும். அவரை பார்க்க முடியும்னா கஷ்டமான கனவா இருந்தாலும் சரி. வேண்டாம் அப்பா, அப்பா வேண்டாம், போகாதீங்க, நில்லுங்க, போகாதீங்க. உங்க அப்பாவை பத்தி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? இல்ல, என் அப்பா அங்க இருக்காருன்னா அது கெட்ட கனவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அங்கதான் இருக்கணும். இதை பிரெயின்வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கேன். போல அந்த வீல் சேர்ல இருக்கிறவங்க தான் ஜோக்கரோ வந்துட்டான். யாருக்கு வெளியே போனா கேப்ல இருக்கிறோம். கேப் வச்சு மனுஷங்களை கேடமா பயன்படுத்தாத. நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். கேட்டியா விழுந்தது நல்லா தான். மியூசிக் என் கூடவே வா. டெஸ்டினேஷன் இருக்கு போகுதுடா. இந்த நிலைமையில கூட நீ தப்பிச்சிட்டியே. எப்படியோ தப்பிச்சிட்ட. உசாகி இல்லைன்னா அவ்வளோதான். ஆமா உசாகி, நீ என்ன அத்லட்டா? இல்ல, ஆனா மலை ஏற எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்க. ஆமா, உசாகின்றது உன்னோட குடும்ப பேரா இல்ல பட்ட பேரா? உசாகி, உங்க அப்பா மலை ஏறுறவர் தானே? ஒரு வேளை உன்னை பத்திரிக்கையில பார்த்துருப்பேன், நேர்ல பார்த்துருக்க வாய்ப்பில்லை.
டிவி செய்தியில எல்லாம் வந்தாரே, அந்த மலை ஏறினவரா? ஆக்சிஜன் இல்லாம ஏறினதா போய் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாரே. அவரேதான். அப்பா தான் ஜோக்கரா? மன்னிச்சிரு, பத்திரிக்கையில வந்தது பொய்யா இருக்கும். அதை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் உண்மைதான். தற்கொலை பண்ணிக்கிட்டது உண்மைதானோ? நீயே கேளு. என்னால முடியாது. கேளு. அதுங்க சொல்றதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறியா? எங்க அப்பா அந்த மாதிரிலாம் யார்கிட்டயும் பொய் சொல்ற ஆள் கிடையாது. தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஆளும் இல்லை. என்னதான் நீ அப்படி சொன்னாலும் உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் கூட வரலையா? நீ மட்டும் இல்லைனா நான் இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்கவே மாட்டேன். அப்படியா? முதல் தடவை உன்னை பார்த்தப்போ நீயும் என்ன மாதிரி தான் நினைச்ச. நாம 2 பேரும் உயிரோட இருக்கும்போதே சாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ இறந்து போன உன் அப்பா கிட்ட போகணும்னு ஆசைப்பட்ட. நீ எப்பவுமே அதை பத்தி மட்டும் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி இல்லைன்னா நான் உன்னை கூப்பிட்ட உடனே நீ இங்க வந்திருக்க மாட்ட. நான் திரும்ப இங்க வரணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. அரிசு கஷ்டப்பட்டதை நினைக்கிறப்ப உன் உள் மனசுல வேற என்னமோ நினைச்சிருக்க. இல்ல, நான் வேற மாதிரி. நான் இந்த உலகத்துக்கு வரணுங்கிறத என் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கிற மரண உலகத்தை பார்க்க ஆசை. ஏன் நின்று இருந்தானோ அங்கே நீ தான் ஜெயிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரு? என்ன உனக்கு தெரியுமா? தெரியும். உன்ன மாதிரி இருக்கிறவங்கள தேடுறதுக்காகவே என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்க தான் குடிமகனாகிறதுக்கு தகுதி உள்ளவங்க. குடிமகனா? நீங்க ஏற்கனவே விளையாடி இருக்கல்ல. இந்த காலை வச்சுக்கிட்டே நீ ஏகப்பட்ட போட்டியில விளையாடி எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. எனக்காக ஒரு உதவி பண்ண. உனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை இந்த நாட்டுக்கு நீ கூட்டிட்டு வரணும். அதுக்கு பதிலா நீ ஆசைப்பட்ட உலகத்தை நான் உனக்கு காட்டுவேன். நீ மரண உலகத்தை பார்க்க ஆசைப்பட்டல்ல, வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல தான் உண்மையான மரண உலகம் இருக்கு. சரி, இப்ப என்ன சொல்ற? இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? நான் அதை செஞ்சா நீ என்னோட ஆசையை நிறைவேற்றுவியா? ஆமா. நான் அதை எப்படி பண்ணணும்? அந்த பொண்ணு அவ மனசுல இன்னும் இறந்து போன அவ அப்பாவை பத்தி தான் ஆழமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீ அவளை கூப்பிட்டா நிச்சயம் அவ வருவா. அவளை கூப்பிடணுமா? நான் எப்படி கூப்பிடுறது? அவளை இதை குடிக்கவை. நீ நினைச்சதெல்லாம் அதுக்கப்புறம் நிச்சயம் நடக்கும். சொல்லு, உன் முடிவு என்ன? இப்போ பார்டர் லேண்டு தான் பேசுகிறாங்கள. நான் செய்கிறேன். ஜோக்கருக்கு ஷூட் பண்ணுறாங்க. நான் ஜோக்கர் நினைக்கிறேன்டா. அந்த ரியூஜி அவளை உண்மையாவே கூட்டிட்டு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் நீ நினைச்ச மாதிரியே அரிசுவும் இங்க வந்துட்டான். அரிசு உசாகியா உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு காத்தாடி மாதிரி. நூலை எடுத்தா காத்தாடி தானா செய்யும். அடுத்து நீ என்ன பண்ண போற? ரியோஜியா சாமர்த்தியமா பயன்படுத்திக்கணும். அவன் நமக்கு தேவைப்படுவான். அவன் கொஞ்சம் விசித்திரமானவனும் அங்கே இருக்கிறது சொல்லிட்டாங்க. மரண உலகத்தை பார்க்க ஆசைப்படுறான். இது எல்லாத்தையும் தாண்டி உசாகி மேல அவனுக்கு ஒரு நெருக்கம் உருவாயிருக்கு. அந்த நெருக்கத்தை வச்சு அவனை கட்டுப்படுத்தவன். ஒரு வழியா இப்பதான் போட்டி சுவாரஸ்யமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஹியூமன் எமோஷன்ஸ்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவங்க பிரேக் பண்ண மறுபடியும் உடைக்கணும். போட்டிக்கு போதுமான குழுக்கள் வந்துட்டாங்க. இப்போது போட்டி தொடங்குகிறது. ஐயோ, ஷிபியால ட்ரெயினா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ரா அது. என்ன எல்லா இதுலயும் வந்து ஷிபியால ட்ரெயின் வந்துச்சுனால ஒரு டிசாஸ்டர் தான். எல்லா அனிமேஷன்லயும் சரி, எல்லா படத்துலயும் சரி. இது
எப்படி சொல்லுவாங்க, ஏலியன் வந்து அமெரிக்காவை தான் தாக்கும், ட்ரெயின் வந்து இந்தியாவை தான் தாக்கும், அந்த மாதிரி சாமி புதுசாக காட்டுறது ஃபேமஸ் இருக்கிறாங்க. கட்டுப்பாடற்ற ரயில். நிற்காதப்போ நீ மெட்ரோல போனா ஞாபகம் வரும்னு. விதிமுறைகள். இந்த ரயில் ஓட்டுநர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கு. நீங்க இப்ப இருக்க முதல் பெட்டியில இருந்து 8வது பெட்டிக்கு போய் அந்த சைரன் ஒலிச்சதுக்கு அப்புறம் ரயிலை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க போட்டியில ஜெயிச்சிடுவீங்க. அடுத்த பெட்டிக்கு நீங்க போகும்போது அந்த பெட்டியின் கதவு மூடப்படும். அதுல இருந்து 30 நொடிகள்ல ஆக்சிஜனோ இல்ல விஷவாயுவோ வெளிவரலாம். விஷவாயுவா? அதாவது இருக்கிற 8 பெட்டிகள்ல இந்த முதல் பெட்டியை தவிர ஏதோ 4 பெட்டிக்குள்ள விஷவாயு வெளியாகும். பெட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் கவசத்தை போடலாமா வேணாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 5 ஆக்சிஜன் டேங்க் கொடுக்கப்படும். இத கவனமா உங்களோட ஆக்சிஜன் கவசத்தோட வலது பக்கத்துல பொருத்திக்கோங்க. இந்த டேங்குக்குள்ள விஷவாயுவோட வீரியத்தை குறைக்க ஒரு பொருள் இருக்கு. மத்தவங்களுக்கு கொடுத்திருக்கிற டேங்க நீங்க பயன்படுத்த கூடாது. அதோட நீங்க கடந்து வந்த பெட்டிக்குள்ள மறுபடியும் போக முடியாது. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேங்கை எடுத்து கையில மாட்டிக்கோங்க. கூடவே கவசத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பெட்டியில இருக்கும். போட்டி தொடங்குகிறது. தயவு செய்து அடுத்த பெட்டிக்கு போங்க. எல்லாருக்கும் ஒரு எப்போ போடணும்? வந்த பிறகு போடணுமா? இது போகும்போது எதுக்கு இந்த பறவை? வாயு வெளியே வரும்போது அந்த பறவை செத்துருச்சுன்னா அது விஷவாயுன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? முகக்கவசம் அணியணுமான்னு முடிவெடுங்க. எவ்வளோ நேரம் டைம் சொல்லுங்க. அது கடைசி எண்டிங். இந்த பெட்டியில விஷவாயு இல்ல. ஐயோ, அப்படின்னா நம்ம ஒரு டேங்க் வீணடிச்சிட்டோமா? இல்லை, அது பிரச்சனை இல்லை. இன்னும் 4 விஷவாயு பெட்டி இருக்கு. நம்மக்கிட்டயும் 4 ஆக்சிஜன் டேங்க் இருக்கு. செய்து அடுத்த பெட்டிக்கு போங்க. அவன் ஆரிசா தான் ஏதோ ஒரு சிம்பிள் பார்த்து வச்சுருவான். முகக்கவசம் யாரோ ஒருத்தர் போடாம இருந்திருக்காங்க. முகக்கவசம் அணியணுமான்னு அதான் இது. இப்ப என்ன பண்றது? நான் கவசத்தை போடல. ஏன்? அவனா எல்லாருக்கும் பயம். அதனால முன்னாடியே கவசத்தை பயன்படுத்திடுவாங்க. போட்டியை உருவாக்குனவன் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு விஷவாயுவை கடைசியா தான் வெளியே அனுப்புவான். நான் கவசத்தை போட போறதில்ல. நீ சொல்றதெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பிதான் இருக்க. வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும். நம்ம இப்ப 3வது பெட்டியில இருக்கோம். நாம இன்னும் 5 பெட்டியை தாண்டணும். அந்த 5ல 3 விஷவாயு, ஆனா ஆக்சிஜனும் 3 தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது?
நாம கவசத்தை போட வேணாம். ஒருவேளை உன் அண்ணன் சொல்றது தப்பா இருந்தா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா கோவப்படாத. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இதுல எல்லாரும் நம்பிக்கையா இருந்தாங்க. இப்போ அவன் ப்ராபபிலிட்டி பார்த்துருப்பேன். இல்லை ஆமாம் ஜெயிச்சானா இவன் மட்டும் செம்மையா இருக்கும். நீ என்ன பண்ணாலும் விஷவாயில இருந்து தப்பிக்க முடியாது. நல்ல வேலை இது விஷவாயு பெட்டி இல்ல. நல்ல வேலை. எதுவும் இல்லை. போயிடும் கண்டிப்பாக பார்த்தா அது அசகுசாப நோக்கி போகுது. அது ஒமெட்ட சண்டவுக்கும் அவோயமா இச்சோமேவுக்கும் நடுவுல இணையா ஓடுது. எப்படா தெரியும்? இவங்களுக்கு வந்து காத்துல போகுது. கான்ஃபிடன்ஸ் உடைக்கிறதுக்கு தான் என்னாகிறான் ரொம்ப சந்தேகம் போறான். கேமரா தரையில வச்சு உனக்கு ட்ரெயினை பத்தி நிறைய தெரியுமா? முன்னாடி செத்தவங்களை பார்க்கும்போது அவங்க சாக கொஞ்ச நேரம் ஆச்சுங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற வாயுவை பயன்படுத்துறாங்க. பெட்டி முழுக்க வாயுவை நிரப்பணும்னா பெரிய இடம் தேவை. அதனால விஷ வாயுவை வைக்கிறதுக்குன்னு ஒரு டேங்க் இருக்கணும். இந்த ட்ரெயினில் அந்த டேங்கை வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கணும். அது எங்கன்னு தெரியுமா? இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஏய் நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. இப்போ நாம கடந்து வந்த ட்ரெயின் நம்மள குழப்பறதுக்காகவா? வேணும்னே நம்ம எல்லாரையும் பயமுறுத்த அந்த ட்ரெயினை அனுப்பியிருப்பாங்களோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம இப்போ ஆக்சிஜன் டேங்கை பயன்படுத்திட்டோம்னா அப்புறம் மீதி பெட்டிக்கு டேங்க் இருக்காது. 5 இருக்கா? ஆமா, எனக்கு சரியா தெரியல. மொத்தம் 8 இல்ல. ஆனா இப்போ 3 இந்த மாதிரி ட்ரெயின்ல பேண்டோகிராஃப் இருக்க வாய்ப்பே இல்ல. பேண்டோகிராஃபா? மேலே ஒன்று இருக்குமே. அதேதான். அந்த கருவியால தான் ட்ரெயினுக்கு மின்சாரமே வருது. பேண்டோகிராஃப் இதில் இருந்துச்சுன்னா அது ட்ரெயினில் மேலே இருக்கிற நிறைய இடத்த எடுத்துக்கும். ஆனால் இந்த பெட்டியில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ ட்ரெயினுக்கு மேலே வாயு நிரப்புற டேங்க் வைக்க இடம் இருக்குன்னு சொல்றியா? ஆமாம், இருக்கலாம். இருக்கலாமா? இப்படி சொன்னா எப்படி நம்புறது? முகக்கவசம் காத்து போறதுக்கு டைம் வரும்ல, பேரி பார்த்துருவோம். என்ன பண்றது தெரியலையே. ஏதாவது ஹிண்ட் வச்சிருப்பாங்கடா உள்ள. போட்டோல நிறைய இருக்கு. ஆரிஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? ஸ்கின் எப்படி ஆயிடுச்சு பண்ணுறோம்? பேர்ன் ஆகுது. ஆக்சிஜனு போட்டால் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க.
ஆ அது இது ஃபிட் ஆகாது. ஆமாடா அவங்க இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மாஸ்க் அது புரியுது, அதான் யூஸ் பண்ணக்கூடாது. இதையும் சேர்த்து இன்னும் 4 பெட்டி தான் மீதி இருக்கு. ஆக்சிஜன் டேங்க் இன்னும் நம்ம கிட்ட 2 தான் இருக்கு. விஷவாயு பெட்டியும் இன்னும் 2 தான் இப்ப மீதி இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? இந்த பெட்டி மேல பேண்டோகிராஃப் கண்டிப்பா இருக்கணும். அப்போ மேல விஷவாயு டேங்க் வைக்க இடம் இல்ல. சொல்லாமலாம் போட்டாங்க. ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. அவங்களால தான் தப்பிக்கிறாங்க ட்ரெயின்ல. மூணுக்கு 2 ராஜா ராஜா உள்ளார ஒன்று மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னா போதும். பெட்டி வித்தியாசமா இருக்கு. மனசை தூங்க விட்டான். அப்படின்னா என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க, இந்த ட்ரெயின் வேற மாதிரி இருக்கு. என்ன? இந்த பெட்டியில எதுவுமே நான் நினைச்ச மாதிரியே இல்ல. இதுல கேஸ் அதனால பேண்டோகிராஃப் சிலது போட்டோ வேற மாதிரி தான் இருக்கு. சில வந்து அந்த வரைஞ்ச மாதிரி. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உண்மையிலே எதுவும் தெரியல. அப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சும்மாவா? ஆமா. எங்களை வச்சே விளையாடிட்டியாடா பைத்தியம். இத போய் நம்பற பாரு. அவனை விடு. நம்ம கிட்ட நேரம் இல்ல. முகக்கவசம் அணியணுமான முடிவெடுங்க. 2 ஆக்சிஜன் டேங்க் இருக்கு, 2 விஷவாயு பெட்டியும் இருக்கு. இன்னும் ஒரு தப்பு பண்ணாலும் அவ்வளவுதான். யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கேம் இன்னும் அடுத்த இனி உள் மனசு சொல்றதுதான். டாஸ் போட்டு போட்டாங்க. அவ்வளோதான். நான் என்னோட உள் மனசு சொல்றத கேக்குறேன். இதுல நானும் உசாகியை முழுசா நம்புறேன். இதுல ஜெயிச்சிருவோன்னு தோணுது. ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். தலைவன் போட்டானா அதிர்ஷ்டம் இருக்கான பாப்போம். ஆனா என்னன்னா கிளி தாவலனா அடுத்த 2மே இது. ஸோ அதனால எஸ்கேப் கிளி செத்துச்சுன்னா காலி. எல்லாரும் எஸ்கேப். கிளி செத்துச்சுன்னா அவ்வளோதான் மாட்டினாங்க. ஏன்னா அடுத்த இது உயிரோட 2மே நீ போட்டுக்கலாம். அப்பனா விஷவாயு இல்ல. ஒன்று தானே இருக்கு. ஒன்று தானே இருக்கு. ஆமாடா 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 ஆமாடா. பெட்டி இந்த பெட்டியில பாய்சன் இருந்தா மட்டும்தான் அடுத்த 2 சாய்ஸ் அது இருக்கும். இதுல மட்டும் யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா எஸ்கேப் அந்த முடிச்சுக்காது. என்னடா இது? ஐயோ சோ அலிசின் பார்டர்லேண்ட் எபிசோட் 3 சார் லெவல்ல போச்சு. எபிசோட்ல 3 கேம்ஸ் காட்டினாங்க. 3மே அந்த ஜாம்பி கேமும் நல்லபடியா முடிச்சிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து போனாங்க. ட்விஸ்ட் எக்ஸ்பர்ட்டே போனடா. இவன் ஆரம்பத்துல இருந்தே ஜாம்பி தான் பாடுறான். ஆமாண்டா. ஐயோ அண்ட் ரேய் வந்து பாரு அவ ஹியூமன் வந்து எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணிருக்கா. அவளுக்கே வச்சான். பட் ஆனா இப்ப அவ நம்ப ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆரிஸோட கேமோட இவ கேம் அவன் 2 கேம் ஆடினா. ஆனா இவன் ஒரு கேம்லயே அந்த ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. 2மே நீ யோசிச்சு பாரு. அந்த லேசர் கேமே வந்து செம்மையா இருந்திருக்கும்டா. ஃபர்ஸ்ட் 2 ஐ திங்க் போன எபிசோட் ஃபுல்லாவே இவள காட்டல உசாகிய. இதுலதான் பழைய அதுல உசாகிய பேனிக் ஆகாம தூரம் ஒரே இடத்துல நின்னுட்டு வருது நோட் பண்ணி பண்ணாலே இல்ல எனக்கு தெரிஞ்சு அதான் நீங்க முன்னாடி போய் டச் பண்ணா அந்த மாதிரி இருந்தா எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. நானே யோசிச்சேன் சரி போயிட்டு ஒரு பில்லர் பக்கத்துல நான் சுக்கா நின்னு அப்புறம் தான் பார்த்தா அது எல்லா சைடும் வருது. அது பில்லர் தாண்டிமே லைட்டா வருதுடா. இப்படி மூவ் ஆகி வந்துச்சு. அதான் யோசிச்சேன். இப்போ இந்த ட்ரெயின் கேம் தான் என்னன்னு கணிக்க முடியல. இப்போ அடுத்து இவங்க இதுல யூஸ் பண்ணாம இருந்திருந்தா வந்து கன்ஃபார்ம் வின். ஏன்னா அடுத்த 2 இருக்குதோ இல்லையே இவங்க யூஸ் பண்ணி இல்லடா. இப்போ அடுத்து வின்ன்றதை விட இப்போ இங்க யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த இதுக்கு வந்து அவங்க அழகா மூவ் பண்ணிட்டு அதான் 2 பெட்டிக்கு 2 டேங்க் யூஸ் பண்ணானா யூஸ் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா இப்போ வந்து கன்ஃபார்மா நீ ஒரு டேங்க்ல ஒரு மாட்டி கார்ட்ல மாட்டி பண்ணி அந்த மாதிரி தான். இப்போ அடுத்த இதுல
யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? யூஸ் பண்ணி யூஸ் அது வந்து பண்ணிட்டு அங்கே வந்து ஆக்சிஜன் இருந்துச்சு அவ்வளோதான் கன்ஃபார்ம் டெத்து எல்லாரும் அது அடுத்த இதில். செம disturb. ஆனால் நீ இதே சொன்னது person- ஒன்று கரெக்ட் பாயிண்ட். யூஸ் பண்ணாமல் செத்து போயிருப்பாங்கல்ல, அவனோட மாஸ்க்கும் அந்த சிலிண்டரும், ஏன்னா சிலிண்டர் தான் ஃபிட் ஆகாதுன்னு சொன்னாங்க. நிறைய இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாக் மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி கூட அதுல ஃபிட் பண்ணிருக்கலாம்ல. எந்த லாக்கு? எந்த கேம் எடுத்தாலும் ஒரு இது எடுத்தாலும் கேஜெட் வந்து அப்படியே லாக் ஆயிடுது. ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக தான் அவங்க இது பண்ணிருப்பாங்க. அது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து அப்படிதான் காட்டியிருக்காங்க. ஸோ இதுவே செம்மையா சரியான இருந்துச்சு. game அந்த இது. ஸ்குட் கேமோட பரபரப்பு வந்து கேம் அப்போ இந்த அந்த மோடு வந்து இங்கே ஆன் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏதோ சம்திங் லிட்டிலா எங்கேயாவது சட்டிலா வந்து ஒரு இது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். க்ளூ வச்சிருக்காங்க. சிலதுல ஹியூமன் ஃபோட்டோஸ் இருக்குடா, அந்த ஆட்ஸ் எல்லாம் சைடில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து வருது. சில இதில் வந்து அந்த ஸ்கெட்ச் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, அந்த ரூட்டு அந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும். அது வந்து ஹியூமன் ஃபோட்டோக்கெல்லாம் சர்வைவ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. ட்ரெயின் நேடாலே கண்டுபிடிக்க முடியல. அவனதுக்கு கெஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், லக்ல தான் சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ வந்து எபிசோட் 3 Borderlands செம்ம கண்டென்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். கேமுமே செம்மையா இருந்துச்சு. இதில் அதுவும் என்ன 3 எபிசோடா 5 கேம் கிட்ட பார்த்துட்டோம்ல. ஆமாம், 4 கேம். இல்ல ஃபர்ஸ்ட் இதுலயே ஒரு கேம் பார்த்தோமே, சீட் கேம் ஒன்று பார்த்தோமே, ரியல் வேர்ல்ட்ல நடந்தது. 5 கேம் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வந்து இன்னும் 3 எபிசோட் போகிறாங்கன்னு தெரியல. மிட் சீசன் வந்துட்டோம். ஸோ ஸோ வந்து எபிசோட் 3 மிட் சீசன் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 3 எபிசோட் இருக்குது. அதோட இந்த சீசன் முடிதா இல்லை இன்னும் சீசன் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ பரபரப்பான 4வது எபிசோடில் சந்திக்கலாம். அண்ட் சரி, வெற்றி சைனிங் ஆஃப்.